சறுக்கி விடுவதை நாம் பார்க்கிறோம். This is my 14th year of my marriage. 14 ஆண்டுகள் 2012 எங்களோட திருமணம் ஆயிற்று. இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம். ஆனால் இன்றைக்கும் நான் யோசித்து கொண்டு இருக்கிறேன், வேர் ஆம் ஐ இன் திஸ் கமிட்மெண்ட்? இல்லை, நம்ம வளர வேண்டியது இன்னும் அதிகமாக இருக்கிறது. செய்ய வேண்டியது, குடும்பத்துக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. குடும்பத்துக்காக நம்ம எந்த அளவுக்கு ஜெபிச்சிருக்கிறோம், நம்முடைய மனைவிமார்களுக்காக, பிள்ளைகளுக்காக எந்த அளவுக்கு நாம் ஜெபிச்சிருக்கிறோம். இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இல்லை சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஜெப குறைவு தான் அதுக்கு காரணம். நம்மளோட வாழ்க்கை தான் அதுக்கு காரணம். ஏன்னா வெளியே நம்ம நல்ல வேஷம் போட்டுக்கிறோம், பட் ஆனால் நம்ம குடும்ப உறவுகளில் உண்மை இல்லாதவர்களாக நம்ம இருக்கிறதை நான் இன்னைக்கு பார்க்கிறேன். திருச்சபையில் அது ரொம்ப இன்னைக்கு அவ்வளோமாக தெரிகிறது. அது இன்னைக்கு அது ஒரு என்ன சொல்ல ரொம்ப வெக்கமாக இருக்குது. ஏன்னா மற்ற உலகத்தார் அதை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ குடும்பத்தில் இன்னைக்கு சாட்சிகள் இல்லை, கிறிஸ்துவ திருச்சபைகளில் அந்த சாட்சி இல்லை. ஏன்னா நீங்களே எப்படி இருக்கீங்க, நீங்களே எப்படி அடிச்சுக்கிறீங்க, நீங்களே எப்படி பிரிஞ்சிருக்கீங்க, நீங்களே உங்களுக்குள்ளே எத்தனை டிவோர்ஸ் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த சாட்சியை நாம் வாட் இஸ் த விட்னஸ் தட் வி ஆர் ஷோயிங்? அதனால் இது பேசுவதற்கு எனக்கு ரொம்ப தயக்கமாக தான் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கிருபையினால ஒத்தாசையோடு கூட நான் இதை பேசுகிறேன். 5 பரிமாணங்கள், வீட்டில் கிறிஸ்துவ சாட்சியத்தின் 5 பரிமாணங்கள், 5 dimensions of a Christian witness at home that I'll be sharing this evening. முதலாவது, வீட்டில் தேவ பக்தி உள்ள நடத்தை மூலமாக நம் சாட்சி பகிர்தல். வீட்டில் தேவ பக்தியின் உள்ள நடத்தை அது ஒரு சாட்சியை கொடுக்கிறது. விட்னஸ் த்ரூ காட்லி காண்டக்ட். இல்லை, நம்ம நான் அதை சொல்லுவாங்க, சர்டன் திங்ஸ் ஆர் தாட் அப்படின்வாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் காட். சிலது போதிக்கப்பட வேண்டும், சில போதனைகள், பட் நிறைய காரியங்கள் அதை நாம் அப்படியே பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு போனாலே இல்லாட்டி ஒரு குடும்பத்துக்கு போனாலே சில திங்ஸ் ஆர் காட் அப். இல்லை, ஆப்வியஸாகவே தெரியும். அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசவே மாட்டாங்க, மௌனத்திலேயே அங்கே அந்த வேலைகள் நடக்கும், இல்லாட்டி சைன் லாங்குவேஜ்லேயே கம்யூனிகேட் பண்ணிகிட்ருப்பாங்க. பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை அங்கே இருக்காது. அவங்கள சரியாக அவங்களை பராமரிக்காமல் இருக்கிற குடும்பங்களை நம்ம பார்க்குறோம். there's no godliness. இல்லை, மேபி திருச்சபைக்கு வரும்போது கூட நம்ம இன்னைக்கு கூட காலையில் தான் பேசினேன், வேஷம் போடுகிறவர்களாக கூட நம்ம அதிகமாக காணப்படுகிறோம். எல்லாமே ஃபைன், பிகாஸ் we dressed up like that. வீட்டுக்கு திருச்சபைக்கு வரும்போது ஒன்றுமே இல்லை, பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அமர்ந்திருக்கக்கூடும். எங்களுக்கு உறவுகளில் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நாங்கள் நல்லா இருக்கிறோம் சொல்லிட்டு நம்ம வேஷத்தை போடக்கூடும். ஆனால் தேவன் நம்மளோட இல்லத்தை பார்க்கிறார், நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். அது ஒரு வெற்றிடத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு சில வசனங்கள் நான் ஒரு பெரிய பகுதிகள் எடுத்து நான் அதை எக்ஸ்பவுண்ட் பண்ணுவதில்லை. மேபி ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் சுட்டி காண விரும்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே வேதத்தை நன்காக அறிந்த திருச்சபை. அதனால் நீங்கள் நேரம் கிடைக்குமானால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து வாசித்து தியானம் செய்யுங்கள். ரொம்ப அருமையான ஒரு பகுதி. பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள். 4வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். சொல்றார் பேதுரு, எது உங்களுக்கு அலங்காரம், வெளி அலங்காரம் இல்லை, பட் உள்ளான ஒரு அலங்காரம். அது என்ன அலங்காரம்? அது அமைதல் உள்ள சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை கொண்ட ஒரு குணம். அநேக நேரத்தில் அதே இல்லை நம்ம வாழ்க்கையில். இல்லை, வெளி வேஷம் இல்லாட்டி வெளியே தான் நம்ம அப்பியரன்ஸை குறித்து ரொம்ப கவலைப்படுகிறோம் தவிர நம்ம எப்படி நம்மளுடைய குணத்தில் இருக்கிறோம் சொல்லி நம்ம சிந்திப்பது அவசியம். காட்லி கேரக்டர். ஓகே, முதல் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுது, உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து. You see, that's a witness. நீங்கள் போய் பேசணும்னு கூட அவசியம் இல்லை, உங்களோட நடக்கையை, they are looking at your behaviors. பாருங்க, உங்களோட நடக்கையை அவர்கள் பார்த்து. See, that something is attractive.
வீட்டுக்கு போகும்பொழுது அவங்க பேசவே மாட்டாங்க, பட் ஆனால் அவங்க செய்கிற செயல்கள், அவருடைய ஆக்ஷன்ஸ் வில் ஆல்வேஸ் ஸ்பீக். எத்தனை கிறிஸ்துவ குடும்பத்தில் நம்ம போய் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு காட்சி நம்ம பார்க்கக்கூடும், இல்லாட்டி நம்மளோட குடும்பம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சிந்தித்து பார்ப்போம். பிசி வர்கீஸ் என்ற ஒரு அங்கிள் ஃபார்மர் யூஎஸ்ஐ ஓட ஸ்டாஃப் ஒர்க்கராக, ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் ஒர்க்கராக சென்னையில் அவர் ஊழியம் செய்து அவர் மரித்து போனார். அங்கிளோட ப்ரீச்சிங்கை நான் கேட்டிருக்கேன். இவர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் ஒர்க்கர் இன் கோயம்புத்தூர் யூஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி ஒரு மாணவ ஊழியத்தை செய்த ஒரு ஊழியத்தில் ஸ்டாஃப் ஒர்க்கராக இருந்தாங்க. அங்கிள் சொன்ன ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் என்ன உள்ளத்தில் எப்பொழுதுமே இருக்கும். என்ன சொன்னார்னா, மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸ் பட் நாட் பைபிள் பிஹேவிங் கிறிஸ்டியன்ஸ். நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து விசுவாசத்தை நல்லாக வேதத்தை கரைச்சி குடிச்சு அதை வந்து பிலீவ் பண்ணுகிற ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதை செயல்படுத்தாதபடி இருக்கிற கிறிஸ்தவர்களாக நான் பார்க்கிறேன். அவங்களுடைய குணத்தில், அவங்களுடைய செயல்பாட்டில் அதை அவங்க வெளிக்காட்டுவதில்லை. our beliefs are in our behaviors are in contradiction to our beliefs. பாருங்க, நம்மளோட சித்தாந்தங்கள்லாம் பாருங்களேன், எல்லாம் அருமையாக இருக்குது. மேபி அதை கேட்டால் நீங்கள் பேப்டிஸ்ட் திருச்சி வந்ததுனால எல்லாமே பாயிண்டாக சொல்லலாம், வசனத்தோட சொல்லலாம். இல்லை, we are so good, very very clear in our doctrine, our beliefs. பட் ஆனால் எங்கே நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னா our behaviors. ப்ராக்டிஸில் we are missing it out. Devotion is very nice, but we are failing in our duties. சின்ன சின்ன விஷயத்தில் நாம் உண்மையாக இல்லாத இருக்கிறோம். குடும்ப உறவுகளில் யோசித்து பாருங்கள், அந்த காட்லினஸ் இல்லை இன்னைக்கு. God is looking for a Bible believing home, அதே டைமில் பைபிள் பிஹேவிங் ஹோமாக இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம யாரை பெரியப்படுத்தணும்னு யோசிக்கிறோம் பாருங்கள். பைபிள் பிலீவிங் அந்த சர்ச்சுக்கு அது ரொம்ப நல்லது. மற்ற குடும்பத்துக்கோ பைபிள் பிலீவிங்ப்பா, பைபிள் நாலேஜ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படியெல்லாம் பேசுவோம், அது நம்மளுக்கு ஒரு பெருமையை கொடுக்குது. ஆனால் பைபிள் பிஹேவியரே இல்லை. நிறைய கிறிஸ்துவ குடும்பங்களில், நிறைய கிறிஸ்துவ தலைவருடைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன். ஒரு ஐஎமோட தலைவர் சொல்லுவார், கண்ணீரோடு சொல்லுவார், என் மகனுக்காக ஜெபிங்க, அவன் வந்து ரொம்ப ஊழல்லையும் பிரச்சனைகளையும் ரவுடிசம்லையும் இருக்கிறான். பட் ஆனால் இவர் வந்து ஒரு பெரிய தலைவர், அவர் ஐஎமோட ஸ்தாபன தலைவர் சொல்லுவார். ஒவ்வொரு தடவும் பேசும்போது முன்னாடி சொல்லுவார், ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்து என் பையனுக்காக ஜெபித்துக் கொள்ளும். குடும்பத்தை நம்ம காக்காதபடி, காட்லினஸ் நம்மளோட பிள்ளைகளுக்கு சொல்லித்தராதபடி நம்ம இருப்போமானால் we are failing miserably. இந்த ஆண்டவருடைய வேத பக்தியை நம்மளோட பிள்ளைகளுக்கு கடத்தாமல், நம்மளோட வாழ்க்கையிலும் இல்லாதபடி நம்ம பிள்ளைகளுக்கு கடத்தாமல் இருப்போமானால் ஏதோ ஒன்றை நாம் இழந்து கொண்டே தான் இருக்கிறோம். தேவன் அதில் மகிமை அடைவதில்லை. God is not glorified at our homes. முதலாவது காரியம் தான் விட்னஸ் த்ரூ காட்லி கான்டக்ட். ரெண்டாவது, அதுக்கு ரிலேட்டடாகவே கிறிஸ்துவ இல்லங்கள் மூலமாக சாட்சிப்பாது. கிறிஸ்டியன் ஹோம், காட்லி கேரக்டர், அந்த பிஹேவியர்ஸ் ரொம்ப முக்கியம். அது வீட்டிலே இருக்கலாம், இல்லாட்டி வெளியும் அது செயல்படுவதை நம்ம இருக்க வேண்டும். முக்கியமான ரெண்டாவது காரியம் என்னன்னா, கிறிஸ்துவ இல்லங்கள் இன்னைக்கு குறைந்து கொண்டே போய்கொண்டு இருக்கிறது. நான் யூஎஸ்ஐ என்று சொன்னேன், அதோட ஸ்தாபனத்தோடைய ஒரு கோர் வேல்யூ வந்து ஓப்பன் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க, திறந்த வீடு. யார் வேணால் அவங்க அது கிராஜுவேட்ஸ் வீட்டுக்கு போகலாம், அவங்க வீட்டில் போய் காஃபி டீ குடிக்கலாம், அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு நம்மள்ட்ட லைஃபோட விஷயங்கள் எல்லாவற்றையும் அந்த அவங்கள்ட்ட ஷேர் பண்ணக்கூடும். நான் நிறைய காரியங்களை நான் இந்த மாதிரி ஓப்பன் ஹோமில் போய் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். போய் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி, அவங்க அதிகமாக பிரசங்கம்லாம் செய்யவே மாட்டாங்க, நம்மளோட பிரச்சனையை உட்காந்து கவனித்து கேட்பார்கள். நம்மளுக்காக கண்ணீரோடு ஜெபித்த சில தலைவர்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. We want such kind of places. இன்னைக்கெல்லாம் யோசித்து பார்க்குறேன், இந்த எங்களோட திருச்சபையிலும் சரி, நான் இங்கே இருக்கிற இடத்துலையும் சரி, அந்த விதமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. அந்த விதமான சூழலை நம்ம ஏற்படுத்துவதில்லை. பிசாசானவன் இன்னைக்கு குடும்பங்களை வந்து சின்னாம்பண்ணமாக ஆக்கி கொண்டு இருக்கிறான். சேட்டன் இஸ் அட்டாக்கிங் த கிறிஸ்டியன் ஹோம்ஸ். அதாவது சந்திரசேகர் என்ற ஒரு தேவனோட மனிதன், அவர் எழுதின ஒரு புஸ்தகத்தோட தலைப்பு என்னன்னா, கிறிஸ்டியன் வெட்டிங் பெல்ஸ் டு த லீகல் பில்ஸ் அப்படின்றார். வெட்டிங் பெல்ஸ் டு த லீகல் பில்ஸ். இன்னைக்கு திருமணம் நடக்குது, அதே வேகத்தில் விவாகரத்து நடந்து கொண்டே இருக்கிறது. டிவோர்ஸ் ரேட்ஸ் ஆர் rampant in our country. Divorce rates are very high among the Christians. கிறிஸ்தவர்களுடைய டிவோர்ஸ் ரேட்ஸை பார்க்கும்போது ரொம்ப அலாமிங்காக அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. என்னோட நண்பன் பெங்களூரில் ஐடி வேலை செய்து கொண்டிருந்த ஒரு கிறிஸ்துவ நண்பன், அவனுக்கு திருமணம் சொல்லி யோசித்து ஒரு அலையன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆனது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்து
அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணோம். அவனுடைய திருமணம் வந்து 6 மாதம் தான் நிலைச்சிருந்தது. இட் வாஸ் அ கிரேட் ஷாக் டு மீ. only 6 months that wedding lasted. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தான் சொன்னான். என்ன பிரச்சனை சொல்ல விரும்பல இப்போ, ஆனால் இட் இஸ் அ ஃபேமிலி இஷ்யூ. குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும் பாருங்களேன், அதை டீல் பண்ணாதனால 6 மாதத்தில் அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னா உன் கூட நான் இருக்க முடியாது. இந்த மாதிரி we are living in such a world that divorce rates are becoming very common. சரி, நான் மற்ற குடும்பத்தை பற்றி தான் பேசுகிறேன் சொல்லும்போது எங்களோட சொந்த குடும்பத்தை நான் பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்குது. எங்களோட குடும்ப உறவுகளில் எங்களோட ரிலேஷன்ஸில் நான் பார்க்கும்போது 7 வருடம் ஒரு நபரோட ஒரு காதல் உறவை கொண்டு நான் நேசிக்கிறேன் இந்த நபரை சொல்லி அப்புறமேல அவங்க வந்து திருமணத்தில் வந்து இணைந்தார்கள். ஸோ நான் நினச்சேன், ஓகே, லவ் மேரேஜ் இஸ் வெரி குட். இல்லை, தே லவ்னு சொல்லும்போது ரொம்ப நோ ஈச் அதர் இன்டிமேட்லி அண்ட் தென் தே நோ ஈச் அதர் பெட்டர். அரேஞ்ச்னா டக்குன்னு யாரோ பேரண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க, சேர்ந்து அரேஞ்ச் ஆயிரும். ஸோ லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் பற்றி நான் டிபேட் பண்ண விரும்பல, பட் இந்த சம்பவத்தை சொல்கிறேன். 7 வருடமாக ஒரு நபரை அறிந்து நான் காதலித்தேன்னு சொன்ன ஒரு என்னோட சகோதரி ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு அப்புறம் விவாகரத்துக்குள்ளாக சென்று விட்டார்கள். இல்லை, வாட் காசஸ் தட் பிரேக், வாட் காசஸ் தட் டிவோர்ஸ்? இல்லை, சின்ன சின்ன பிரச்சனைகளில் சரி செய்யாமல் இருப்பது. ஏன்னா கிறிஸ்டியன் ஹோமாக அவங்க வைக்காதனால ஆண்டவருடைய இடத்தை பிசாசானவன் எடுத்துக்கொள்கிறான். வேதம் எடுக்க வேண்டிய இடத்தை இன்னைக்கு வேற காரியங்கள் இன்னைக்கு எடுத்து விடுகிறது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நம்முடைய குடும்பங்களில் கொடுக்காவிட்டால் இன்னைக்கு பல காரியங்கள் நம்மளை ஆட்கொள்ளவிடும். ரொசாரியோ பட்டர்ஃபீல்ட் என்ற ஒரு ஸ்திரீ ஆண்டவருக்குள்ளாக பாவ வாழ்க்கையிலிருந்து வந்த ஒரு பெண்மணி தான் ரொசாரியோ பட்டர்ஃபீல்ட். அவங்களுடைய சாட்சியின் வரலாறை வாசித்து பாருங்களேன். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாஸ்டரோட வீட்டுக்கு எவ்ரி சண்டே நான் வந்து ஜஸ்ட் லஞ்சுக்காக அவங்க வீட்டுக்கு சர்வீஸ் முடிச்சுட்டு நான் போவேன். பட் என் வாழ்க்கை ரொம்ப பாவமான ஒரு வாழ்க்கை தான். ஆனால் அந்த பாஸ்ட் ஒரு நாளும் என்னை வந்து கண்டம் பண்ணி என்னை ஒதுக்கி வச்சு என்னை பேசினதே இல்லை. என்னை ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக அவரோட சேர்ந்து அதோட டேபிளில் நானும் வந்து உணவு அறிந்திருக்கிறேன். எனக்காக சில ஆலோசனைகளை சொல்லி ஜெபித்திருக்கிறார். பல வருஷமாக அது நடந்தது. ஒரு நாளில் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். ஏன்னா கிறிஸ்துவை அவரோட வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். அது எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதனால் நானும் ஒரு நாளில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி இன்னைக்கு பல விமன் கான்ஃபரன்ஸ் ஸ்பீக்கராக இருக்கிறாங்க. ரொசாரியோ பட்டர்ஃபீல்ட் இஸ் அ விமன் கான்ஃபரன்ஸ் ஸ்பீக்கர். ஆண்டோட வார்த்தையை இன்னைக்கு வந்து உலகமெங்கும் போய் பேசிட்டு இருக்காங்க. எப்படி தொடப்படுறாங்க பாருங்க, கிறிஸ்துவ குடும்பத்தில். ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை அவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்துவ இல்லங்களின் மூலம் சாட்சி பகுதி. நம்மளோட குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்கு? நம்மளுடைய இல்லங்கள் எப்படி இருக்கு? நம்மளுடைய சாட்சி இன்னைக்கு பல நம்மளோட வாழ்க்கை சாட்சி இருக்கா? இந்த கிறிஸ்துவ அறியாத உலகத்துக்கு நம்முடைய குடும்பங்கள் வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருக்கான். நம்ம இன்னைக்கு ஃபெலோஷிப்னு சொல்லி நம்ம தெரிஞ்சவங்களுக்குள்ளேயே தான் நம்ம வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கோம். என்னைக்காவது ஒரு நான் கிறிஸ்டியன் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கீங்களா? இல்லை உங்கள் திருச்சபைக்கு புதுசாக வந்திருக்கிற யாராவது ஒரு நபரை உங்களோட இல்லத்துக்கு கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசியிருக்கீங்களா? அதுதான் வந்து உபசரிப்பு. தெரிஞ்சவங்களுக்கே செய்வது உபசரிப்பு அல்ல. வேதத்தின் அடிப்படையில் உபசரிப்புன்னு சொல்கிற பதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தெரியாத ஒரு நபரை நீங்கள் கிறிஸ்துவ அன்பை காட்டுவது தான் உபசரிப்பு. உபசரிப்பின் மூலமாக இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ இல்லத்தை நம்ம கட்ட முடியும், ஒரு சாட்சியின் வாழ்க்கையை காட்ட முடியும். மூன்றாவதாக கிறிஸ்துவ நற்பண்புகளின் மூலமாக சாட்சி பகிர்தல். இதெல்லாம் சில பாயிண்ட்ஸ் வந்து ஓவர்லாப்பிங்காக கூட இருக்கலாம். பட் இந்த சிந்தனைகளை நான் யோசித்து கொண்டிருந்தேன். கிறிஸ்துவ நற்பண்புகளின் மூலமாக சாட்சி பகிர்தல். விட்னஸ் த்ரூ கிறிஸ்டியன் வர்ச்சூஸ். இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பம் இல்லைன்னா ஒரு வீடு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா எல்லாமே இருக்கு, ஆனால் அன்பு இல்லைங்க. எல்லாமே இருக்கு, சமாதானம் இல்லை. எல்லாமே இருக்கு, அங்கான ஒற்றுமை இல்லை. எது ரொம்ப முக்கியம்? அன்பு ரொம்ப முக்கியம். மன்னிக்கிற தன்மை ரொம்ப முக்கியம். ஒற்றுமை ரொம்ப முக்கியம். யூ see the three virtues. நிறைய சொல்லலாம். கொரிந்தியர் கலாத்தியர் 5:22 நிறைய பண்புகளை நம்ம பேச முடியும்.
3 முக்கியமான காரியங்கள் இன்னைக்கு இல்லங்களில் இல்லாத ஒரு காரியம் தான் அன்பு இல்லாமல் இருக்கிறத ஒரு சூழ்நிலை. இல்லை, எத்தனை குடும்பத்தில் உண்மையான அன்பு இருக்கு? இல்லை, உண்மையான அன்போடு கூட நம்ம இன்னைக்கு அன்பாக பேசுறாங்க, பட் ஆனால் உள்ளத்தில் அன்பு இருக்கா? அன்பு கபடற்றதாக இருக்குன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. லவ் ஷுட் பி வித்தவுட் ஹிப்போக்ரஸி. இல்லை, இன்னைக்கு யார் உண்மையாக நேசிக்கிறான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கு. மன்னிக்கிற தன்மையே இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஏன் அதிகமாக கோர்ட்ஸ்க்கு டிவோர்ஸ் ரேட் போகுதுன்னா, சின்ன சின்ன விஷயத்த வந்து குடும்பத்திலே சார்ட் அவுட் பண்ணி மன்னித்து விட்டார்கள் என்றால் அது வந்து பெரிய இடத்துக்கு பிரச்சனையில் வந்து முடியாது. we are not dealing with the issues, we are not dealing with conflicts. இன்னைக்கு சின்ன பிரச்சனை வந்தாலே வந்து நான் ஓகே இதோட முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். இது பல வருஷங்களாக இன்னைக்கு குடும்ப உறவுகள் பேசாமல் இருக்கிறதுக்கும் துண்டித்து இருக்கிறதுக்கும் காரணம் மன்னிப்பு தன்மை இல்லை. சம்பல்பூர் என்ற ஒரு இடத்துல ஒரிசால பாப்டிஸ்ட் சர்ச் இல்லை, அதை கேள்விப்பட்டேன் நான். என்னோட ஃப்ரெண்டு சொன்னான், ஒற்றுமை அங்கே இல்லை, ஒரு ஏதோ பிரச்சனைனால ஸ்பிளிட் ஆயிடுச்சு, 2 குழுவாக அவங்க பிரிஞ்சு காலையில் ஒரு ஆராதனை, சாயங்காலம் ஒரு ஆராதனை. காலையில் ஒரு கூட்டம், அவங்க ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம், வேற ஒரு ஆராதனை. இது சபையா? இல்லை, ஆண்டவர் சொல்ற ஒற்றுமையோடு ஒரு சரீரமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்றார். பட் ஆனால் இன்னைக்கு வந்து பிரிந்து வேற்றுமைகளால இன்னைக்கு பிரிந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்ம பேசுறதுன்னா பைபிள் பிலீவிங் சர்ச்சஸ். எங்கே போயிடுச்சு நம்மளுடைய குணாதிசயங்கள்? எங்கே போயிடுச்சு நம்முடைய குணம்? எங்கே போயிடுச்சு நம்முடைய அன்பு? எனக்கு கிறிஸ்துவ குடும்பத்தில் நிறைய குடும்பங்களில் இருக்கிற தலைவர் தெரியும், நல்லா தெரியும். மனைவிமார் ஒரு திருச்சபைக்கும் கணவன்மார் இன்னொரு திருச்சபைக்கு போகிற தம்பதியர்கள் அநேகர் எனக்கு தெரியும். அது ஒற்றுமையா? இல்லை, சேர்ந்த கடவுளை ஆராதிக்கிற அனுபவம் எப்படி? இல்லை, தனித்தனியாக இல்லை. பிகாஸ் ஐ டோன்ட் பிலீவ், எனக்கு இந்த திருச்சபை எனக்கு பிடிக்கவில்லை, எனக்கு இந்த திருச்சபையின் சித்தாந்தம் எனக்கு பிடிக்கவில்லை, நான் இதுக்கு போகிறேன், ஐம் கோயிங் டு திஸ் சர்ச். நீங்கள் நிறைய பேர் திருச்சபைக்கு நான் போகிறதில்ல, வீட்டிலேருந்து நான் ஆன்லைனில் இருக்கேன். ஆன்லைனில் இன்றைக்கி இந்த பல செய்திகளை நான் கேட்டுக்கொள்கிறேன், அதனால் நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு சொல்லி இன்றைக்கி சொல்கிற தம்பதியர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதை நம்ம பிள்ளைகள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பெற்றோர்களே இப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் எழுந்து நாம் ஏன் திருச்சபைக்கு செல்ல வேண்டும், நாம் ஏன் கடவுளோட பிள்ளைகளோட ஐக்கியம் கொள்ள வேண்டும் சொல்லி பிள்ளைகளை இன்றைக்கி கேட்கக்கூடும். நம்மளுக்கு ஆன்சரே இல்லை. Because we have lost the witness. கிறிஸ்துவ நற்பண்புகள் மூலமாக சாட்சி பகிர்தல். முதலாவது என்ன சொன்னேன்? பார்க்கலாம் எத்தனை பேர் நோட்ஸ் எடுத்திருக்கீங்களா, ஞாபகம் வச்சிருக்கீங்களா? எதில் சாட்சி சொல்வது? எப்படி சாட்சி இருப்பது? கற்புள்ள தேவ பக்தியுடன் இருக்கிற ஒரு மூலமாக, வாழ்க்கையின் மூலமாக ஒரு சாட்சி. 2வது கிறிஸ்துவ குடும்பம். Okay, second thing that I said is witness through Christian homes. இல்லங்கள், கிறிஸ்துவ இல்லங்களின் மூலமாக சாட்சி சொல்வது. 3வது என்ன சொன்னேன்? நற்பண்புகள் மூலமாக. நம்முடைய நற்பண்புகள் ரொம்ப முக்கியம். நம்முடைய நற்சாட்சி அந்த தான் இருக்குது. நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி வெளியாக இருக்கிறோம் சொல்லல, நம்மளுடைய குணம், நம்ம எப்படி பேசுகிறோம்னு சொல்வது நம்ம குணத்தின் வெளிப்பாடு தான். இல்லை, இயேசுவானவர் தான் சொன்னார், உன் இருதயத்தின் நிறைவால் தான் உன்னோட வாய் பேசுன்னு சொல்கிறார். இல்லை, இன்றைக்கி ஏன் நம்ம அதிகமாக கோவப்படுகிறோம், இப்படி எரிச்சலோடு பேசுகிறோம், மன்னிப்பு இல்லாமல் பேசுகிறோம் என்றாலும் உள்ளத்தில் அது இல்லை. ஆண்டவர் என்னை நேசித்திருக்கிறார், ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறார், ஆண்டவர் என்னை மாற்றிருக்கிறார் என்பது உண்மையாக இருக்குமானால் நம்முடைய உறவுகளில் இது செயல்படுவது சாத்தியமாகும். If God has loved us, accepted us and forgiven our sins, it is easier for us to love and forgive one another. இல்லை, ஆண்டவரை மற்றவங்களை நேசிப்பதற்கும் மன்னிப்பதற்கும் அது சுலபமாக இருக்கும். 4வது காரியம், வேத பக்தி உள்ள பெற்றோர்களுடைய வளர்ப்பின் மூலமாக சாட்சி. கிறிஸ்டியன் பேரண்டிங். Witness through godly Christian parenting. இன்னைக்கு வளர்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யோசித்து பாருங்களேன், நம்மளெல்லாம் நம்மளோட பெற்றோர்கள் எப்படியெல்லாம் வளர்த்துருக்குறாங்க. இல்லை,
நம்ம இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம் இல்லை? இன்றைக்கி நம்ம வந்து அவங்கள வளர்க்கணும்னு அவசியம் இல்லை, மொபைலில் அவங்கள வந்து ஃபீட் பண்ணுது, எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. அதான் ஒருத்தர் சொன்னார், பிள்ளைகளே நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள்னு சொல்கிறது வந்து இன்றைக்கி எப்படி ஆச்சுன்னா, பெற்றோர்களே இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிங்கள். We are reversing the biblical mandate. Parents are obeying the children. இன்னைக்கு அவங்க கேட்கறதெல்லாம் நம்ம செய்கிறோம். பட் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? பிள்ளைகளே யாருக்கு கீழ்ப்படிங்க? பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. இங்கே இருக்கிற பிள்ளைங்களை யோசித்து பாருங்க, நீங்களாம் நல்லா உட்காந்துருக்கீங்க இங்கே அழகா இல்லை? பெற்றோர்களுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செயல்படுகிறீங்க? அவங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? இன்றைக்கி எதிர்த்து பேசுறது இல்லை, கோபமாக பேசுவது, இன்றைக்கி இந்த ரெஸ்பெக்டே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர், நான் ஸ்கூலில் வேலை செய்கிறேன் பாஸ்டர் சொன்னேன்ல, முன்னாடிலாம் நான் டீச் ஞாபகம் இருக்கிறேன், ஸ்கூல் டேஸில் டீச்சர் வரும்போது எல்லாரும் எழுந்திரிச்சு நிற்பாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. பட் அது இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் ஒரு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லுவோம், யோசிப்போம். அது கூட இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி இருக்கிற கல்லூரிகளில் சரி அப்படி தான், பள்ளிக்கூடத்துலையும் அப்படி தான் இருக்குது. ஒரு கல்லூரியில் நான் வேலை செய்து கொண்டு வந்தேன். அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி நான் தான் போய் நின்றுட்டுருப்பேன் அப்படி ஃபஸ்ட், அதுக்கப்புறம் தான் வருவாங்க மாணவர்கள். அப்படி தான் ஆயிடுச்சு இன்றைக்கி நிலைமை. we have to go and respect them இல்லை? நம்ம அந்த மாதிரி செய்ய வேண்டியதாக இருக்குது. எபேசியர் 6:1 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இன்றைக்கி ஒரே ஒரு வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 22:6 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22:6. நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், பின்னாடி உட்காந்து ஐயோ நான் டீச் பண்ணலையே, நான் இவங்களுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லவில்லையே சொல்லி கவலைப்படுவதில் அர்த்தமே இல்லை. The first 5 years is the best time that we educate our children இல்லை? அதுக்கப்புறம் அவங்க லிசன் பண்ண மாட்டாங்க. சைக்காலஜி அதான் சொல்லுது, முதல் 5 ஆண்டுகளுக்குள்ளாகவே அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய காரியங்களை, அந்த வேல்யூஸை நமக்கு பேரண்ட்ஸாக இருக்கிற நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஈவன் அதுக்கப்புறம் கூட ஆண்டவர் நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறார், டு கீப் கனெக்டிங் தம், டீச்சிங் தம். கடைசியாக உங்கள் பிள்ளைகளோடு உட்காந்து எவ்வளோ நேரம் செலவிட்டிருக்கீங்க? கடைசியாக ஆண்டவரை குறித்து, வசனத்தை குறித்து, இல்லை நற்பண்புகளை குறித்து கடைசியாக உங்கள் பிள்ளைகள்கிட்ட எப்போ நீங்கள் பேசியிருக்கீங்க? திமோத்திக்கு சொல்லும் பொழுது 1 திமோத்தி 3:4-5 பார்ப்போம். 1 திமோத்தி 3:4-5. இது வந்து குவாலிட்டிஸ் ஆஃப் அ லீடர். திமோத்தியிலும் தீத்திலும் பவுல் சொல்கிறார்ல, இதெல்லாம் இந்த குணாதிசயங்கள் வந்து ஒரு தலைவனுக்கு இருக்கணும். அவன் குடும்பத்தை நல்லா கட்டணும், அவனோட பிள்ளைகளுக்கு அவன் நற்சாட்சியாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு 5வது வசனத்தில். இது ரொம்ப முக்கியமான வசனம். நம்ம வந்து எங்கே நம்ம கடவுளோட ஊழியம் ஐயோ திருச்சபை ரொம்ப முக்கியம் சொல்லி ஓடிக்கிறோம். நான் அநேக நேரத்தில் கிறிஸ்தவ தலைவருடைய வீடு வந்து கேள்விக்குறியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த வசனத்தை நம்ம கீழ்ப்படியல. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி அவன் விசாரிப்பான்? அவர் ஓன் சில்ட்ரன். 5வது அதிகாரம், அதே காரியத்தை 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். 1 தீமோத்தி 5:8. பாருங்களேன், விசேஷமாக தன் வீட்டாரையும் அவன் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசிலும் கெட்டவனுமா இருக்கான். He is worse than unbeliever. யாரு? ஒரு விசுவாசி வந்து ஒரு அவிசுவாசில காட்டிலும் வந்து worstன்னு சொல்றார் பால். எப்போ? அவனோட சொந்த குடும்பத்தை அவன் கட்டாமல் இருந்தான், இல்லை விசாரியாமல் இருந்தான். வெரி இம்பார்ட்டன்ட் கீ வேர்சஸ். இன்னைக்கு வந்து சைக்காலஜி மூலமாக இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஓகே நான் கெட்டிங் ஏ ஹெல்ப், எனக்கு வந்து ஆலோசனைகள் கிடைக்கிறது, கவுன்சிலிங் எனக்கு இருக்குன்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பட் மோர் தென் சைக்காலஜி இல்லை, இதை காட்டிலும் வேதம் கொடுக்குற அறிவுரைகளை நாம் நம்முடைய சந்ததிக்கு நம்ம கடத்த வேண்டும். we need to pass on the biblical teachings to our next generation. நாமளே அதை வந்து வேல்யூ பண்ணலன்னு வச்சுங்களேன், அடுத்த ஜென்ரேஷன் டெஃபினட்டாக வேல்யூ. இன்றைக்கி நான் என்னோட அப்சர்வேஷனில் நான் பார்க்குறேன், நிறைய திருச்சபையில் இன்றைக்கி வந்து மேபி ஒரு சில பேர் வேதாமத்தை கொண்டு வந்திருக்கீங்க. இன்றைக்கி சில திருச்சபையில் வேதமே கொண்டு வருவதில்லை. எலக்ட்ரானிக் மீடியா வந்துருச்சு, மொபைல் ஃபோன்லேயே இருக்குது ஃபோனு.
நான் கடந்த கல்லூரியில் டீச் பண்ணும் பொழுது அவன் ப்ரீச் பண்ண போகிற அந்த ஸ்டூடெண்ட் கூட ஒரு ஃபோனோட தான் போகிறான் மேலே. நான் சொன்னேன், பேசுகிறது தப்பு இல்லை, நீ யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை மொபைல் பைபிள் ஆப்ஸ், பட் முன்னாடி போய் மற்றவங்கள்ட்ட பேசும்போது ஒரு வேதத்தை வைத்துக்கொள். இதுதான் நம்மளுடைய வெளிச்சம், இதுதான் நம்மளை நல்வழிப்படுத்தும். இந்த வேதத்தின் வெளிச்சத்தில் தான் நம்மளுடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கை இதில் தான் நடக்கணும். இன்னைக்கு இதை நம்ம மறந்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம பிள்ளைகள் இதை வாசிக்கவே மாட்டாங்க. கடைசியாக நம்முடைய பிள்ளைகள் பெற்றோர்களாக நாம் வேதத்தை திருப்பி வாசித்து தியானித்ததை எப்பொழுது பார்த்துருக்கிறார்கள். அது மேபி அவங்களுக்கு ஷாக்காக இருக்கும் இனிமேல் ஃபியூச்சர்லாம். என்னப்பா என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. ஜெபிக்கிறத என்னைக்காவது கடைசியாக நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்துருக்கிறார்களா? வேதத்தை திருப்பி வேதத்தை தியானிக்கிறதை நம்மளோட பிள்ளைகள் நம்மளை கவனித்து பார்த்துருக்கிறார்களா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்கு, மொபைலில் ரீல்ஸ் பார்ப்பதற்கு நமக்கு அதிகமான நேரம் இருக்கு இன்னைக்கு. ஆனால் ஒரு அதிகாரம் படிப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ இன்னைக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. கிறிஸ்துவ குடும்பங்கள் இன்னைக்கு பிரிந்து போவதற்கு காரணம் பிசாசானவன் அதை பிசாசை நம்ம சொல்லுகிறோம், பிசாசும் செய்யலாம், பிசாசோட வேலைகள் இருக்கு. ஆனால் நம்மளுடைய பொறுப்புகளில் நாம் தவறுகிறோம். இல்லை, நம்மளுடைய பொறுப்பு ஆண்டவர் நம்மளுக்கு ஒவ்வொருக்கும் கொடுத்திருக்கிறார், எப்படி இதை கட்ட வேண்டும் சொல்லி. இந்த குடும்பத்தை இப்படி கட்டுகிறத ஒரு அனுபவம் கிறிஸ்துவருக்கு அது ஒரு எதை காட்டுகிறதுனா ஆவிக்குரிய முதிர்ச்சி அதை காட்டுகிறது. இஃப் நம்ம செய்யாமல் இருப்போம், ஆனால் இன்னைக்கு we are not maturing, நம்ம கிறிஸ்துக்குள்ளாக வளர்வதும் இல்லை, முதிர்ச்சி அடைவதில்லை. அதனால தான் அதை நம்ம செய்யறதில்லை. இஃப் யூ ஆர் ரியலி க்ரோயிங், இஃப் யூ ஆர் ரியலி மெச்சூரிங், என்ன செய்வோம்? கட்டாயமாக மற்றவர்களுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அதை கடத்துவோம், அட்லீஸ்ட் அதை பற்றி பேசுவோம், அட்லீஸ்ட் ஜெபத்தில் அதை யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கையில் அதை காட்டுவோம். இன்னைக்கு எதுவே இல்லை அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்னென்னா, ஆண்டவர் விட்டு நம்ம விலகி சென்றிருக்கலாம், இல்லை ஆண்டவர் விட்டு நம்ம இன்னைக்கு தூரம் போய் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம். இல்லை இதெல்லாம் வேதத்தின் சித்தாந்தங்கள் நம்மளுக்கு ஒரு அதை கேட்டு கேட்டு புளித்து போயிடுச்சு, இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இது நம்ம தூரமாக வைத்துருக்கிறோமா? காட் இஸ் காலிங் அஸ் டு கம் பேக் டு தி பைபிள். மறுபடியுமாக வேதத்துக்கு நேராக கிறிஸ்துவ குடும்பங்கள் வர வேண்டும் சொல்லி நம்மளை ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஒவ்வொருவரும் நம்முடைய முழங்கால் முடக்கப்பட வேண்டும் சொல்லி மறுபடியுமாக தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் அவரண்டை இழுக்கிறார். கடைசியாக இன்னைக்கு இன்னொரு ஏற்கனவே சொன்ன ஒரு காரியம் தான், குடும்ப உறவுகளில் முறிந்து போயிருக்கிற சூழ்நிலையும் சவால்களை எதிர்கொள்ளும் போது எப்படி சாட்சியை காத்துக்கொள்வது? How can we witness when family relationships are breaking and challenging? குடும்ப உறவுகள் முறிந்து சவால்களை நம்ம எதிர்கொள்ளும் போது சாட்சி. நல்லா இருக்கும் போதே சாட்சி இல்லை, இந்த சிச்சுவேஷனில் எப்படி சாட்சி? கஷ்டம்தான் இல்லை? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் நான் சொன்ன விதமாக பிரிந்து போகிறது. டிவோர்ஸ் இல்லாட்டி கூட இன்னைக்கு செப்பரேஷன் சொல்ற ஒரு வேர்டு வந்துருச்சு. we are not divorced but we are separated அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் அவங்கள்ட்ட பேசிக்கிறதுல அப்படி இருக்கா. நான் என்னோட கசின் சிஸ்டர் வீட்டுக்கு நான் சென்னை பல வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்குன்னு சொன்னால், உங்களோட கணவன் என்ன செய்து எனக்கு தெரியாது, அவர் அந்த ரூமில் இருக்கிறார், நான் எங்கே இருப்பேன், பிள்ளைங்க 2 ரூமுக்கும் மாற்றி மாற்றி வந்துக்குவாங்க. இதுதான் கிறிஸ்துவ குடும்பம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. we are separated, we are living in one home but we are separated. ஆண்டவர் வேதனை அடைகிறார் இல்லை? ஆண்டவருக்கு அது மகிமையை கொடுப்பதில்லை. பாவம் இன்னைக்கு வாழ்க்கைக்குள்ளாக நுழைஞ்சிருச்சு. சரி, இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் என்ன செய்வது? நான் யோசிச்சு கொண்டு இருக்கும்போது 3 ஆலோசனைகளை நான் சொல்லுகிறேன், 3 சஜஷன்ஸ். ஓகே, முதலாவது கடவுள் செயல்பட வேண்டும்படியாக அந்த அப்பேற்பட்ட குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கீப் ப்ரேயிங் ஃபார் காட் டு ஒர்க். இல்லை, கடவுளுக்கு அது லேசான ஒரு காரியம். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்க முடியாது. What God has united, man cannot separate. ஸோ அதனால் லெட்ஸ் கீப் ப்ரேயிங். கடவுள் அந்த குடும்பத்தில் செயல்பட வேண்டும். ஆண்டவரே, அவர் இதயத்தில் நீங்கள் பேசுங்க, அவர் மறுபடியுமாக அவருடைய உறவுகளை சரி செய்யுங்க சொல்லி நம்ம தொடர்ந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் நம்மளை அழைக்கிறார். 2வது, கிறிஸ்துவின் அன்பை தொடர்ந்து வெளிப்படுத்துங்கள். நம்ம 1 பேதுருவில் வாசித்தோம் பார்த்தீங்களா? உன்னுடைய நற்சாட்சியை கண்டு தேவன் கிறிஸ்துவண்டை வருவார்கள். உன்னுடைய கிறிஸ்துவனுடைய நடத்தையை பார்த்து கிறிஸ்துவண்டை அவர் வருவார்கள். ஓகே, மேபி காலம் தாமதமாகலாம், ஆனால் மறுபடியுமாக ஆண்டவர் செயல்படுவதற்கு அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு நம்ம இடம் கொடுப்போம். 3வதாக, ஒற்றுமைக்கும் ஒப்புரவாகுதலுக்கும் தொடர்ந்து செயல்படுங்கள்.
கீப் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் யூனிட்டி அண்ட் ரெகன்சிலேஷன். ஓகே, அவ்வளோதான், பிரிஞ்சே இருக்கட்டும், இவங்க இந்த டிவோர்ஸில் போய் முடியட்டும், இல்லாட்டி இவங்க இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்வதே விட்டு விடுவதற்கு இல்லை. வி நீட் டு ஒர்க். சர்ச் திருச்சபை இன்னைக்கு செயல்படணும். அப்பா அவங்க வராமல் இருந்தால் நிம்மதிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து அவளுக்காக ஜெபிப்பதும் அவருடைய ஒற்றுமைக்காக நம்ம திருச்சபை செயல்பட வேண்டும். மறுபடியும் அவள் வந்து தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும், அவருடைய உறவுகளில் ஒப்புரவாக வேண்டும். டூ திங்ஸ் ஆல்வேஸ் தேர். ஒன் இஸ் ரெகன்சிலேஷன் and another is restitution சொல்லுவாங்க இல்லை. நம்ம வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து ரெகன்சிலேஷன். கடவுளோட ரெகன்சைல் ஆகிற ஒரு நபர் மற்றவர்களோடு ஒப்புரவு ஆக முடியும். கடவுளோட சரியாக நம்ம இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கட்டாயமாக இடிப்படும். அதனால தான் இந்த மேரேஜை பற்றி பேசும்போது ஒரு ட்ரையாங்கிளாக பேசுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த பக்கம் இருந்தாலும் மேலே ட்ரையாங்கிள் யாருக்குன்னா காட். ஹஸ்பண்ட் க்ளோஸராக கடவுள்கிட்ட வரும்பொழுது தான் மனைவியிடம் க்ளோஸராக வர முடியும். மனைவி தேவனுடன் க்ளோஸராக நெருங்கி வரும்பொழுது தான் கணவனிடம் க்ளோஸராக வர முடியும். இட்ஸ் இட்ஸ் அ ட்ரையாங்கிள். அநேக நேரத்தில் கடவுளை பிக்சரில் இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன தான் ட்ரையல் பண்ணாலும் இங்கே வந்து ஒற்றுமை வராது. ஒற்றுமை இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ளலாம். ஆனால் கிறிஸ்துவனுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஒப்புரவாதலும் அங்கே இல்லை. ஓகே, ஸோ ஐம் டன் வித் 5 dimensions இல்லை. நம்முடைய குடும்பங்களில் கொடுத்து நான் சொன்ன சில காரியத்தை யோசித்து பாருங்கள். இப்போ இங்கே உட்காந்துருக்கிறவங்க வந்து 5 வருஷங்கள் திருமணமாகி இருக்கிறவங்க இருக்கலாம், 5லேருந்து 10 வருடங்கள் திருமணமாகி முடிந்து இருக்கிற குடும்பங்கள் இருக்கலாம், 10லேருந்து 15 வருஷங்கள், 15லேருந்து 20 அப்படின்னு சொல்லி மேபி அதுக்கு மேலே கூட இருக்கலாம். 25 வருஷமாக யாராவது திருமணம் ஆகி இருக்கிறவர்கள் இருக்கலாம். 25 years you are married, yes, praise God. 30 and above, yes, praise God. 40 years, 40 வருஷம் திருமணம், good, I think, yes, there are some uncle and auntie. 50 years, எங்களோட திருமணமாக 50 வருஷம். ஓகே, மேபி some will be blessed. ஆண்டவர் நம்மளை திருமணத்தில் இணைத்திருக்கிறார். இட்ஸ் a celebration இல்லை. இந்த இவ்வளோ நாள் ஆண்டுகள் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நம்மளை கிருபையாக வைத்திருப்பதே பெரிய கிருபை. அதுக்காக நன்றி செலுத்துவோம். அஸ் அப்ளிகேஷன் நடைமுறைப்படுத்துவதற்காக இதே சொன்ன ஒரு காரியம் தான். 3 முக்கியமான காரியத்தை மறுபடியும் சொல்லி நான் முடிக்க இருக்கிறேன். கிறிஸ்துவை போன்ற அந்த குணாதிசயங்களை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். ஜஸ்ட் புட் ஆன், பி க்ளோஸ் டு த கிரைஸ்ட் லைக் கேரக்டர். இதில் லவ், பேஷன்ஸ் அண்ட் கைண்ட்னஸ் இல்லை, அன்புல, பொறுமையில், தயவில், இதெல்லாம் நம்ம வந்து போட்டுக்கொள்ள வேண்டும். பவுல் எழுதுறார் எபேசியர் கொலோசியருக்கு எழுதும்போது அதான் சொல்கிறார், யூ புட் ஆன் கிரைஸ்ட். ஓகே, கஷ்டம்தான், பட் ஆனால் என்னோட சுயம் முன்னாடி வர வேண்டாம். பட் ஐ வாண்ட் பி க்ளோத்ட் இன் யூ லார்ட், பி க்ளோத்ட் இன் கிரைஸ்ட். ஓகே, முதலாவது அப்ளிகேஷன். ரெண்டாவது வந்து நமது பெருமையும் அகந்தையும் கூட நம்ம அகற்றி விடுவோம். லெட் கிரைஸ்ட் ரூல் ஆர் ஹோம். நம்முடைய இல்லங்களை கிறிஸ்து ஆளுகை செய்கிறவராக இருக்கணும். when pride and ego takes the place, அங்கே கிறிஸ்துவுக்கு இடமே இல்லை. ஓகே, கிறிஸ்து அங்கே ஆளுகை செய்யணும்னு சொன்னால் எதை நம்ம அகற்றணும்? பெருமையும் அகந்தைகளையும் அகற்றி விட வேண்டும். கணவன் தானே, மனைவி தானே, நான் போய் பேசுகிறேன், நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் இறங்கி வந்து கிறிஸ்துவை நான் மன்னித்திருக்கிறேன், ஆனால் நான் தைரியமாக நான் மன்னிப்பு கேட்குறேன், இல்லை நான் அவங்க அன்பு செய்கிறேன். கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஐம் ஜஸ்ட் லவ்விங் தம். இதுதான் வசனம் தான் சொல்லுது, கணவர்களே நீங்கள் எப்படி கிறிஸ்து சபையை நேசித்தாரோ அதே விதமாக நீங்கள் உங்கள் மனைவியை நேசிங்கள் தான் சொல்கிறார். இட்ஸ் நாட் அ ஈஸி திங் ஃபார் அஸ். இல்லை எப்படி எவ்வளோ சர்ச் வந்து இன்றைக்கி எவ்வளோ இம்பர்ஃபெக்டான கண்டிஷனில் கிரைஸ்ட் நம்மளை நேசிக்கிறாரோ அதே இம்பர்ஃபெக்ட் கண்டிஷனில் நம்ம எல்லாமே இருக்கிறோம். எவ்வளோ குறைவற்றவளாக இருக்கிறோம். பட் அந்த நிலைமையிலும் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்வதும் அவர்களை நேசிப்பது தான் தேவன் கொடுக்கிற ஒரு அழைப்பு. மூன்றாவது, let us reflect Christ in all our family relationships. நம்முடைய குடும்ப உறவுகளில் இது ஒன்று அதிகமாக அட்ரஸ் பண்ண மேபி ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன், நம்மளோட குடும்பத்துலேயே இன்றைக்கி நிறைய பிரச்சனை இருக்குது, அதை சார்ட் அவுட் பண்ண விரும்புகிறார் ஆண்டவர். அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு இருக்காங்க பாருங்கள், நம்மளோட குடும்ப ரிலேஷன்ஷிப்ஸ், அவங்க கூடலாம் நம்மளோட உறவுகள் எப்படி இருக்குது இல்லை. இன்றைக்கி யாரும் நம்ம ஒருத்தர் முன்னாடி மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் இன்றைக்கி இல்லை. முன்னாடி மாதிரி ஃபேமிலி அக்கேஷன்ஸாக எல்லாம் சேர்ந்து வருகிற காலங்களெல்லாம் இன்றைக்கி இல்லை. இண்டிபெண்ட்டாக நியூக்ளியராக செயல்படுகிற ஒரு குடும்பங்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. நம்முடைய குடும்ப உறவுகளில் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறோமா?
மேபி நீங்கள் இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, இல்லாட்டி வேறு குடும்பத்திலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தாருக்கு உங்களோட கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்க. ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட் கிரைஸ்ட். கிறிஸ்துவை அவர்கள் உங்களோட வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷனாக இருக்கும். நீங்கள் போய் பெருசாக சுவிசேஷம் சொல்லணும், மெசேஜ்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. உங்களோட வாழ்க்கையே ஒரு செய்தியாக அமையும். இந்த விதமாக வரும்பொழுது தேவன் நம்மளை பயன்படுத்த முடியும். குடும்பத்தை ஆண்டவர் வந்து இன்னைக்கு கட்ட விரும்புகிறார். அவர் தான் கட்டுறார். இது நம்ம செய்கிற செயல் அல்ல, இல்லை, நம்மளை இணைத்திருக்கிறார். நம்மளோட பொறுப்புகள் எல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். யூ ஹவ் டு டூ யுவர் டியூட்டிஸ். பட் ஆனால் குடும்பத்தை காத்து அதை பராமரிக்கிற ஒரு வேலையை தேவன் செய்கிறார். கிருபியாக இன்னைக்கு நம்ம நல்லா நிற்கும் திருமணத்தில் அண்ணா இத்தனை வருஷம் நான் கேட்டேன், நான் உங்களெல்லாம் வைத்திருக்கிறேன். மேபி ஒரு சில பேர் திருமணத்துக்காக காத்திருக்கீங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பயந்து திருமணம் செய்யாமல் இருக்காதீங்க. ஆமோஸ் மாதிரி இருக்கிறவங்க இல்லை ஒரு சில பேர்லாம் ஐயோ இவ்வளோ பிரச்சனை இருக்கா, வேண்டவே வேண்டாப்பா அப்படி, அதுக்காக நான் உங்களுக்கு சொல்லவில்லை, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சீக்கிரமாக திருமணம் செய்து நீங்களும் இந்த பிரச்சனைக்குள்ளாக வர வேண்டும் சொல்லி உங்களை நான் வரவேற்கிறேன். இல்லை, தேவன் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற ஒரு மகிழ்ச்சியை தான், ஒரு பரிபூர்ண வாழ்வு. ஐயோ இது ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கான். இன்னைக்கு ஒரு கிறிஸ்டியன் அதனால சொன்ன கமிட்மெண்ட் இல்லை. இன்னைக்கு வேலையில் இருக்கிற கான்ட்ராக்ட் மாதிரி ஆயிடுச்சு திருமணமும். ஓகே, 1 வருஷம் 2 வருஷம், ஓகே மேக்ஸிமம் 5 years பா. கான்ட்ராக்ட் இல்லை. திருமணம் வந்து ஒரு கான்ட்ராக்ட் இல்லை. திருமணம் வந்து ஒரு ஒப்பந்தம். தேவன் நம்மள ஒப்பந்தம் செய்திருக்கிறார். இட்ஸ் அ கவனன்ட் ரிலேஷன்ஷிப். இட்ஸ் அ கவனன்ட் சொல்லும் போது அங்கே என்ன இருக்கணும்? கமிட்மெண்ட்டும் இருக்கணும், உண்மையும் இருக்கணும். என்ன இருக்கணும்? அர்ப்பணமும் இருக்கணும், உண்மைத்தன்மையும் இருக்கணும். ஓகே, லெட்ஸ் ஆஸ்க் காட். மேபி தம்பதிகளாக நீங்கள் கப்புள்ஸாக உட்காந்துருப்பீங்களானால் உங்களை கைகளை கோர்த்து கொள்ளலாம், சேர்ந்து இணைந்து ஜெபிங்க. இல்லை நீங்கள் ரூம்க்கு இன்றைக்கி சென்று போய் மேபி தனியாக நீங்கள் கணவன் மனையாக சேர்ந்து ஜெபியுங்கள். இல்லை எனக்கு அப்படிலாம் முடியாது, தனிப்பட்ட முறையில் ஜெபிங்க. உங்கள் ஒய்ஃபுக்காக, உங்கள் ஹஸ்பண்டுக்காக இன்னைக்கு இரவு நீங்கள் ஒரு ஜெபத்தை செய்துவிட்டு, ஆண்டவரே இந்த குடும்பத்தை, எங்களோட குடும்பத்தை உங்கள் கருத்தில் நாங்கள் கொடுக்குறோம், நீர் தான் சுவாமி இதை கட்ட வேண்டும், எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஜெபிங்க. தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டட்டும். தேவன் நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும்.